எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாடல்களில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 5வது நூறில் 8வது பதிகத்தில் 11வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குவோம். உழலையன் பேய்ச்சி முலையூடு அவளை உயிரும் உண்டான், கழல்களையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழல்மலிய சொன்ன 1020 மழலை தீர வல்லார் காமர் மானை நோக்கியரே. இது பாட்டு. குழலையின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான், கழலையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழல்மலிய சொன்ன 1020 வல்லார் 20 மழலை தீர வல்லார் காமர் மானை நோக்கியரே என்றதாக பாட்டு. உழலை என்பேன், உழலை எண் தனித்தனியா பிரிச்சுங்க. உழலை என்பு, அது உழலைன்னா உலக்க இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உழலைன்றது. உழலை எண்ன்றது வந்து என்பு, உலக்கை போன்ற எலும்பை உடையவளாம். உலக்கை போன்ற எலும்பை உடைய பேச்சின்னா அரைக்கி பூதனை முலை ஊடு அவளுடைய தாய்ப்பாலோட உள்ளே போய், அதாவது பேய் அவ வந்து விஷப்பால தாய்ப்பாலா கண்ணனுக்கு கொடுக்கறதுக்காக வரா. கண்ணனுக்கு தெரியுது தாய்ப்பாலை வேண்டான்னு சொல்லாத பிள்ளைகள் உண்டா, அதனால அவளையும் ஒரு தாயாக தான் நினைச்சுக்கிறது. அதனாலதான் அவளுக்கு வந்து மோட்சமும் கொடுக்குறாரு கடைசியில கண்ணன். அவள் செத்து போன அப்புறம் பூதனை வந்து மற்ற அரக்கர்கள் மாதிரி கிடையாது, அவ நிஜமாவே இதுக்கு போயிடுறா, வைகுண்டத்துக்கு போறா, அவளுக்கு மோட்சம் கொடுக்குறாரு. பேச்சு முலை ஊடு, அவகிட்ட பால் குடிக்கும்போது பாலை சேர்த்து விஷத்தையும் சேர்த்து முலை ஊடு அவளை உயிரும் உண்டான். அவளோட உயிரையும் சேர்த்து சாப்பிட்டாராம். விஷத்தையும் சாப்பிட்டார், அவ கொடுத்த தாய்ப்பாலையும் சாப்பிட்டார், அது கூட அவளோட உயிரையும் சாப்பிட்டாராம். அதான் எவ்வளவு அழகா சொல்லிருக்க பாருங்க. பேச்சு முலை ஊடு அவளை உயிருண்டான், அவளோட உயிரையும் சாப்பிட்டவனுடைய இந்த மாதிரி சாப்பிட்டவருடைய கழல்களையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன். கழல்கள்ன்றது பாதங்கள், அந்த பாதங்களையே சரணாக கொண்ட, சரணாகதி பண்ணிட்டு அந்த பாதங்களையே சரணாக பிடிச்சிட்டு இருக்கிற குருகூர் சடகோபன்றது நம்மாழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். அவருடைய அதாவது யாருன்னா பேச்சு முலை ஊடு அவளை ஊடறுத்து எலும்பு உலக்கை போன்ற எலும்புடைய பேச்சுடைய முலையோடுத்து முளைப்பாலோட முளைப்பாலை சேர்த்து விஷத்தையும் சேர்த்து அவ உயிரையும் சேர்த்து சாப்பிட்ட அந்த கிருஷ்ணனுடைய கால்களையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன், அதையே சரணாக வச்சுட்டு இருக்கிற திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரியில் வசிக்கும் சடகோபன் என்கிற நம்மாழ்வார்னு அர்த்தம். குழல் மலிய, குழல்ன்றது இந்த இடத்துல வந்து குழல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கண்ணன் கையில் இருக்க அந்த குழல், அந்த 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 குழல்ல வர அந்த இசை இருக்கே அவ்வளோ நல்லா இருக்குமா. கண்ணனுடைய வாயிலிருந்து கண்ணன் கையில் இருக்க குழல் இருக்க அந்த குழல்ல இருந்து குழல் மலியன்றது அதான் ஞாபகம் வச்சுக்கோ. குழல் மலியன்னா அந்த மாதிரி அதை ஒத்த அதுக்கு ஈடான குழல் மலியன்னா, குழலின் மணியன்னா கண்ணன் கையில் இருக்க புல்லாங்குழலுக்கு ஈடான அந்த இசையோடு சொன்ன அவர் நம்மாழ்வார் சொன்ன 1020 1000 பாடல்கள்ல 20 1020 மழலை தீர, மழலைனா அறியாமை, மழலைனா சந்தேகங்கள் அறியாமை, அதெல்லாம் மழலை தீர, அது எல்லாம் அந்த சந்தேகங்கள்லாம் போகும்படியா அறியாமை தீரும்படியா மழை தீர வல்லார், அதுல கெட்டிக்காரர்களா இருக்காங்களே அதை சொல்றாருங்க. கற்று தெளிந்தவர்கள், நன்றாக கற்று தெரிந்தவர்கள் மழலை தீர வல்லார். காமர்னா மன்மதனுடைய அந்த அதாவது அந்த கண்கள் இருக்கு, கண்கள் வந்து வைகுண்டத்து பெண்களோட கண்களே அலாதியாம். வைகுண்டத்து பெண்களோட கண்கள் யாருக்கு இருக்குன்னா மன்மதனுக்கு இருக்குமா அந்த அழகு. அதே மாதிரி இந்திரன் சபையில நடனமாடிய நாடு மாதர்கள் இருக்கா பாருங்க, ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை, இந்த 4 பேரோட கண்கள் அப்படி இருக்குமா. இந்த 4 பேரோட கண்களும்
வைகுண்டத்தில் வசிக்கிற பெண்களோட கண்களும் மன்மதனுடைய கண்களும் மட்டும்தான் அவ்வளோ அழகாக இருக்குமா. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இவர் பெருமாளை கூட சொல்ல, ராமர் மானே அந்த மாதிரி அந்த மன்மதனுடைய கண்களை மானேனா மன்மதனுடைய கண்களை உடைய ஒத்த வைகுண்டத்தில் இருக்கின்ற பெண்கள் காமர் மானே நோக்கியரே உங்களை காத்திருக்காம உங்களை வச்சு கூட்டின்னு போவார்னு அர்த்தம். இதில் காத்திருக்காமன்றது என்னென்ன நோக்கியரேன்னா அந்த வைகுண்டத்து பெண்கள் உங்களை நோக்குவார்னா உங்களை கூட்டின்னு போவார்னு அர்த்தம். அதாவது நீங்கள் கைவல்யத்தில் காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. கைவல்யன்றது என்னென்னா கைவல்யம் வந்து நீங்கள் இருக்கலாம். கைவல்யத்தில் உங்களுக்கு வந்து நரகத்துலேருந்து மோட்சத்துலேருந்து கைவல்யத்துக்கு போயிடும். வைகுண்டம் போகிறதுக்கான வாசல் அது. அந்த வாசல் மூடி இருக்கும். வாசலுக்கு வெளியில் இருக்கிறது கைவல்யம். அந்த கைவல்யத்தில் காத்துட்டுருப்பா. அதுதான் வைகுண்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் அந்த கதவை தான் திறந்துட்டு வருவாராம். அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போகும்போது யார் யார் உள்ளே வரலான்னு கண்ணை காமிச்சிட்டு போவாராம். அவங்கெல்லாம் போவான். எல்லாரும் போக முடியாது. இல்லை இங்கே நம்ம வைகுண்ட வாசல் திறக்கும்போது எல்லாரும் போயிடுறோம் உள்ள. அவளே நினச்சிக்கிறோம் பெருமாள் நம்மளை கூப்பிட்டா மாதிரி நம்ம நினச்சிட்டு போகிறோம். பெருமாள் யார் யார் வேணும்னு உள்ளே கூப்பிட்டு வரோம், கூட்டின்னு போயிட்டு வரோம், கதவை சாத்திட்டு வரோம். அதுதான் அந்த மாதிரி வைகுண்டத்துக்கு வெளியில் கைவல்யத்தில் நீங்கள் போய் காத்துட்டுருக்கணும் வைகுண்டத்துக்கு போகணுன்னா. ஆனால் இந்த 10 பாட்டை நீங்கள் தெளிவாக கற்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த கைவல்யத்தில் காத்துட்டு இருக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு வைகுண்டத்து பெண்களே வந்து கூட்டின்னு போகிறேன். அதுதான் அந்த காமர் மானின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த கண்களை உடைய வைகுண்டத்து பெண்கள் நேராக வந்து கைவல்யத்தில் காத்துட்டு இருக்காமல் உங்களை நேராக வைகுண்டத்துக்கே கூட்டின்னு போயிடுவாராம். அதுதான் இங்கே சொல்கிறார். ரொம்ப அருமையான பாடல் இது. இந்த 10 பாட்டை கேட்டு தான் அந்த 10 பாட்டை வந்து அந்த மேல்கோட்டையிலேருந்து வந்து ஒரு பக்தி அடியார்கள் வந்து பாடுறதை கேட்டு தான் இவருக்கு ரங்கநாதன்ற தாதமொழிகளுக்கு வந்து இந்த பாட்டை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் தோணிக்கும். வைகுண்டத்துக்கு கைவல்யத்தை காத்திருக்காம நேராகவே வைகுண்டத்துக்கு போயிடலாமா? அப்படி கூட ஒரு இது இருக்கா? அது என்ன வழி அப்படின்னு கேட்டுதான் குழல் மல்லிகை சொன்னார். இந்த 10 பாட்டை தெரிஞ்சவா சொல்லணும்னு. இந்த 10 பாட்டு எவ்வளோ அழகாக இருக்கு. இன்னும் 1000 பாட்டு தெரிஞ்சா அப்படி இருக்கும் அப்படின்னு தான் அவளை கேட்டாரா. அவள் எனக்கு தெரியாது, நீங்கள் போய் ஆழ்வார் விசாரிக்க வந்தார். இவர் போனார், ஆழ்வார் போனார், அங்கேயும் கிடைக்கல. மதுரை தெரிஞ்சு திருக்கோளூருக்கு போனார், அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அவருக்கு பராங்குசுதாசன் ஒரு அவரோட சிஷ்யன் இருந்தார். அவர்கிட்ட கேட்டும்போது அவர் தான் சொன்னார், இந்த கன்னியூர் சித்தா அப்படின்ற மதுரை எழுதிய 10 பாடலை 11 பாடல் அது. அந்த 11 பாடலை ஆழ்வார் திருநெல்வேலியில் அந்த புளிய மரத்துக்கு உட்காந்துட்டு சொன்னேன். நான் 12,000 தானே சொல்லணுமா, 48 நாளைக்குள்ளே சொல்லி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்மாழ்வார் நேராக வருவார்னா அதே மாதிரி பாடினார். நம்மாழ்வார் நேராக வந்தார். நம்மாழ்வார்கிட்ட அந்த 1000 பாட்டையும் கேட்டார். நம்மாழ்வார் 1000 பாட்டுன்னா 4000 பாட்டையுமே தெரியுன்னு எல்லா ஆழ்வார்களும் இந்த பாட்டையுமே சேர்த்து கொடுத்தார். அதனால நம்மளுக்கு 4000 பிரபந்தம் வந்தது. இந்த பாட்டை தான் அவள் பாடினாலாம். இந்த 10 பாட்டை தான், இந்த 6ஆவது இருக்கு, இந்த 10 பாட்டு தான் அவள் வந்து அந்த இதில் அவர் இந்த ஊர் காட்டுமன்னார்குடியில் பாடினாலாம். பாடினதை கேட்டுதான் திருக்குழந்தை பெருமாளை பற்றி பாடின 10 பாட்டை பாடினதை கேட்டுதான் இவாளுக்கெல்லாம் அப்படியே இதுவாகி இவருக்கு நம்ம நாதமொழிகளுக்கு இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து அது அந்த 4000 பாட்டை தேடிட்டு போகிறது. 1000 பாட்டு தேடிட்டு தான் போகிறார். போகிறது என்னமோ நம்மளோட 1000 பாட்டு தேடின்னு தான். ஆனால் நம்மாழ்வார் கொடுத்தது 4000 பாட்டு. அதுதான் இது வந்து ஒரு அருமையான பாட்டு இது. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாயன்மார்கள் கதை ஒன்று பார்க்கலாம். இயற்பகைன்னு நாயன்மார் ஒருத்தர் இருந்தார், அவருடைய கதையை கேட்கலாம் நாளைக்கு. தேங்க்யூ.